இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்த பலியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோப்பு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகியால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஆண்டவர் நம் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஏவிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நியாயத்தை அருவருத்து யாக்கோப்பின் வம்சமே, இஸ்ரவேல் ஜனதியே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கூட்டமே, நீங்கள் தலைவராய் இருக்கிறீர்கள், ஒரு சபைக்கு தலைவராய் இருக்கிறீர்கள், ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கு நான் அதிபதியாய் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிறது என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொன்ன காரியத்தை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துல அந்நாட்கள்ல நடக்கப்பட்ட அந்த காரியங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைப்படாதபடிக்கு முரட்டாட்டமாய் இருந்தார்கள். எல்லாம் நல்லா படிச்சிருந்தாங்க. கமாலியலின் பாதத்தண்டையில் எல்லாம் படிச்சிருந்தாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தார்கள். எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடந்தது. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விடாதபடிக்கு தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோஜனம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதே போல இந்த நாட்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம், நமக்கு கொடுக்கப்பட்ட பதவி, நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை ஏதோ உயர்வு என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது தேவனுடைய ஊழியம். இது ஆண்டவருக்கு நாம் தொண்டு செய்ய வந்திருக்கிறோம் என்பதை மறந்து போய் அவர்கள் யாருக்கோ பணத்துக்கு கூலி வேலை செய்கிறது போல பணத்துக்கு கூலி செய்கிறோம் என்கிற சொல்லப்படுது. அதில் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்களாம். ஒரு நியாயம் உங்க சமூகத்துல வந்தா நீதியோடும் நிதானத்தோடும் அதை நியாயம் தீர்த்து அனுப்ப வேண்டும். இதுதான் சரி, இது தப்பு, 2 பேருக்கு பாதகம் இல்லாதபடி சரியே உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆனா இங்கு சொல்லப்படுகிற தலைவர்கள் அங்கு நான் தலைவர்களா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எதைக்கு யாருக்கு அவங்களை சார்ந்தவங்களுக்கு நன்மையான காரியத்தை சொல்லி அனுப்பிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயத்தை பரிதானத்திற்கு ஏதாவது என்ன செய்யும், வெகுமானங்கள் வரும் என்று சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு பொருள் வரும், இந்த இடத்த உனக்கு எழுதி கொடுத்துறேன், நீ இதை எனக்கு சரியா முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சபைகளுக்குள்ள இப்படி நடக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள் என்று கூட வச்சுக்கோங்களேன். அவங்க வாங்குற சம்பளத்துக்கு நான் வேலை செய்யணும்னு சொல்லி அவங்க வேலை செய்கிறது நிமித்தமாய் கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய சத்தம் அங்க வராது. அவர்கள் வாங்குற சம்பளத்துக்கு நாங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர்கள் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்களாம். ஏதாவது வந்து சொல்லணும்னு சொல்லி நன்மை, இவருக்கு நான் இப்படி பேசுறேன்னா அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொல்வது போல இது ஆண்டவருடைய சத்தம் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் ஆண்டவர் மனம் போக்குல ஏதாவது சொல்லி அவர்கள் இருதயத்தை குளிர பண்ணுகிற காரியம் வேதத்தில் அப்படிப்பட்டதான காரியம் நடந்திருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியக்காரர்
ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்துல நடக்கப்பட்ட காரியம் நமக்கு தெரியும். எல்லாம் குறி சொல்லுகிறவர்கள், அங்க இருக்கக்கூடிய எல்லா மாந்திரவாதிகள் எல்லாத்தையும் அந்த ராஜா வர சொல்லும் பொழுது அங்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற அந்த அரசனுக்கு, ஆனா அங்க ஒருவரும் அதை சரியான முறையில சொல்லல. எல்லா ஆளுக்கு வந்தது போல அடித்து விடுகிறதை பார்க்க முடியுது. எப்படி செஞ்சிடலாம் ராஜா, நீங்க பெரிய ஆளாயிருவீங்க. ஒருத்தன் சொன்னா இது இப்படி செஞ்சோம்னா இப்படி ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருக்கு சித்தமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை ராஜா கண்டுபிடித்து அவரை வர சொல்லி அவர்கள் சொல்வதற்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது அங்கு கட்டளை பிறக்கப்படுகிறது. எல்லா மந்திரவாதிகள் குறிசோ எல்லாம் வெட்டி போடுறா அப்படின்னு சொல்றான் ராஜா. அப்படிப்பட்டதான காரியம் நடக்கிறது. அதை நாம் புரிந்தவர்களாய் ஏதோ ஆண்டவர் யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காய் நாம் குறி சொல்லுகிறவர்களாய் போல மாறிவிடப்படாதபடிக்கு ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் தீர்க்கதரிசி என்று சொல்லி யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதபடிக்கு கவனமாய் இருக்கும்படி அப்படி செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, சொல்லுகிறார்கள், ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். இங்க ஆவியும் இல்ல, அனலும் இல்ல. அழகா பேசுவாங்க, எல்லாம் சொல்றாங்க வெளியில. இங்க ஆவி இல்லையா, அனலும் இல்லையா. ஆண்டவரை மகிமைப்படுத்தாத இடத்துல ஆண்டவருடைய பிரசனம் எப்படியா இருக்கும்? ஆண்டவருடைய பிரசனத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு, மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கு நாம் அங்க உட்கார்ந்து இருந்தோமாயினால் ஆண்டவருடைய பிரசனம் எப்படி சபைக்குள் வரும்? ஆனா நம்ம சொல்றோம், அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதை பெருமையாய் நாம் பெருமை பேசிக் கொண்டு இருக்கிறோம் ஒழிய ஆண்டவருக்கு மெய்யாகவே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வேதத்தின் பிரகாரம் நடக்க வேண்டிய காரியத்தை நடத்துகிறோமா என்று பார்க்கும்படி ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவரே, அப்ப அந்த காலத்தில் அதை நடந்தது. அதற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த மீகா தீர்க்க தரிசி சொல்லும் பொழுது இந்த காரியம் இங்கு நடக்கிறது, இதை கவனமா இருந்துக்க, இது ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நீ செய்யாத, மனிதனை திருப்திப்படுத்துவதற்கு நீ பேசாத. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லுகிறது. ஆண்டவர்களை அழைத்திருந்தால் யாருக்கும் பயப்படாம ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உலப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார். எருசலேம் மண்மேடுகளாய், ஆலயத்தின் பர்வதங்கள் காட்டு மேடுகளாய் போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம எப்படி எல்லாம் செஞ்சுக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆண்டவர் சகலத்தை மாற்றி அமைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேத புத்தகம் ஆதியாகமத்திலிருந்து வாசித்தோம்னா ஜனங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டார்கள், புதிதாய் உருவாக்கப்பட்டார்கள், மீண்டுமாய் சல்லடைகளை போலப்பட்டு சலித்தெடுக்கப்பட்ட காரியத்தை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை மீண்டும் மீண்டுமாய் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுக்கணும். எந்த மனிதனையும் திருப்திப்படுத்துவதற்கு சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனம் என்ற பேர்ல யாருக்கும் பொய்யான ஒரு தீர்க்க தரிசனை சொல்லிவிடக்கூடாது. ஆவியான உங்கள் உள்ளத்துல ஆழத்துல எந்த காரியத்தை வைக்கிறார் அதை மாத்திரமே பிரசங்கிக்க வேண்டும். அந்த காரியத்தை கொண்டு யாரையாவது திருப்திப்படுத்த வேண்டும் பேசிவிடக்கூடாது. ஒருவேளை நான் பேசிவிட்டு எங்க கிட்ட ஆண்டவர் இல்லையோ என்கின்ற பெருமிதத்தின் நிமித்தமாய் ஆவியானோருக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவருக்கு விரும்பாத காரியங்கள் நாம் செய்துவிட்டு எங்க கிட்ட ஆண்டவர் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படிப்பட்டதான காரியத்தை பேசாதபடிக்கு நான் பிரசங்கம் செய்தா இந்த இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த இடத்துல நான் ஆண்டவர் தேவனை ஆராதிக்கிறேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று உறுதியை சொல்லத்தக்கதான அனுக்கிரகத்தை பெற்றவர்களாய் காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு நேரம் நாம் தள்ளப்பட்டு இருந்தோமானால் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இனி இப்படிப்பட்டதான காரியத்தை செய்யாதபடி என்னை காத்துக்கொள்வீராக, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து போதிக்கவும், ஆண்டவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எப்படி எழுதப்பட்டு இருக்கிறதோ நீங்க என்ன செய்ய சொல்லி இருக்கிறீங்களோ அதை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆத்துமாக்களை சீர்படுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கும், நல்வழிப்படுத்துவதற்கும், வருங்கால சன்னதிகள் நீதியையும் நிம்மையும் உத்தமத்தையும் கடைபிடிப்பதற்கு எங்களால் கூடுமான மட்டும் அதை கடைபிடிப்பதற்கு அவர்களை கற்றுக் கொடுப்போம் என்கிற காரியத்தில் நாம் உறுதியாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதை முழு இருதயத்தோடு ஒப்புக்கொண்டு நடப்போமே நான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, மனிதனுக்கு பயப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு பயந்து உள்ளத்தோடு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.